இப்போதும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க உங்களையெல்லாம் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். அதாவது நாடகத்துக்கு போட்டியாக வந்தது சினிமா, ஞாபகம் வச்சுக்கங்க. சினிமாவுக்கு போட்டியாக வந்தது சின்னத்திரை டிவி. இப்போ டிவிக்கு போட்டியாக வந்திருக்கிறது எதுன்னா, இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய கைபேசி, அந்த செல்ஃபோன், இதுதான் இன்னைக்கு போட்டியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி. ஆனால் இது எல்லாமே பட்டிமன்றத்துக்கு போட்டி. அதுதான் பிரச்சனை. இந்த பக்கம் சினிமாவை நாங்கள் சமாளிக்கணும், இந்த பக்கம் சின்னத்திரையை சமாளிக்கணும், இந்த பக்கம் கைபேசியை சமாளிக்கணும். இந்த எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது தமிழ்தான் என்ற ஒரு நம்பிக்கையோடு. வேற என்ன இருக்கு? நாங்கன்னா அப்படி என்ன பூரா 6 பேக்ஸ்ல அலைகிறோம்? இல்லை. இந்த ஏஐ புதுசாக வந்திருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல அறிவியல் தாங்க. ஆனால் எல்லா சாமியும் 6 பேக்ஸ்ல காட்டுவாங்க. முருகனாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் 6 பேக்ஸ் தான் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, திடீர்னு அவர் பாட்டுக்கு மயிலை விட்டு இறங்கி வர்றாரு. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிக எத்தனை போட்டி வந்தாலும் தமிழ் என்கின்ற ஒன்று எங்களோடு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் மகிழ்வோடு இந்த பட்டிமன்றத்தை நடத்துகின்றோம் என்று பெருமையாக சொல்லி, இன்னொன்னையும் பாருங்க, எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு பட்டிமன்றம் இருக்கும். பட்டிமன்றம் இல்லாத தொலைக்காட்சி இல்லை, பட்டிமன்றம் இல்லாவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. இந்த பட்டிமன்றத்தில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ கூட கேட்கலாம், இன்னமா தலைப்பு வச்சிருக்கீங்கன்னு. வச்சிருக்கோம். இது தீர்ந்து போட பழசையே புதுசு பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஒரே மாவில் இட்லி தோசை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இதுலேயே நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது? மென்மைப்படுத்துவது ரெண்டே 2 கேள்விதான். கலையா இலக்கியமா? மனித மனத்தை, அதாவது நம்முடைய இந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க, மனசுங்கிறதுக்கு ஆர்கன் கிடையாது, அந்த மைண்டு. அதை எது சாஃப்ட்வேராக மாற்றுது அப்படின்னு பார்த்தா அது ஹார்ட்வேராக இருக்குது. சாஃப்ட்வேராக மாற்றுறது ஃபைன் ஆர்ட்ஸா லிட்ரேச்சரா? இவ்வளோதாங்க. பாருங்க தமிழ் பட்டிமன்றம் எப்படி போகுதுன்னு. வேற வழி இல்லை, ஏன்னா கேட்டுட்டு போனால் சொல்லணும்ல அடுத்த தலைமுறைக்கு. கலையா இலக்கியமா? மனுஷ மனம். மனம்னா என்னங்க? எளிமையாக சொல்கிறேன். இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கீங்கள, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இவன் எத்தனை மணிக்கு முடிச்சு எத்தனை மணிக்கு போய் வீட்டை பூட்டிகிட்டு வந்தோமா இல்லையா, என்னென்னமோ யோசிப்போம். அதுலேயும் செருப்பை கழட்டி போட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம்னு வைங்க, பாதி உயிர் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் கூட்டத்தில் செருப்பு காணா போயிட்டா ஒன்று நம்மதை தேடு அல்லது நல்லதை தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எடுக்கிறதா எடுக்கிறோம், எதுக்கு பழைய செருப்பு அடுப்பானே, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் எடுக்காதீங்க. நான் சும்மா சொல்கிறேன். இப்போ நம்ம மனம் என்ன செய்யும் தெரியுங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே போயிட்டு வருங்க. இது எப்படி அது எப்படி? நானும் என்னுடைய மனைவியும் காரைக்குடிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். செருப்பெல்லாம் வெளியே போட சொல்லியாச்சு. திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. சரி, ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம ஃபோனில் பேசக்கூடாது, உள்ளே உட்காந்துன்னு சொல்லி வெளியே பேச வந்தேன். செருப்பு எங்கே போட்டோம்னு தெரில. 500 செருப்புக்கு மேலே கிடக்குது. அப்புறம் என் மனைவிட்ட போய் கேட்டேன், எங்கே போட்டோம் செருப்பை? அவங்க சொன்னாங்க, அந்த படிக்கட்டுக்கிட்ட போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்தேன், காணமே. இங்கே பாருங்க, வாஷ் பேஷன் இருக்கா, பக்கத்தில் படிக்கட்டு இருக்கா, அது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு கிடக்கும். எவ்வளவு ஞாபக சக்தி பாருங்க பெண்களுக்கு. ஒரு பொருளை வைக்கிறப்ப கரெக்டாக பார்த்து வச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க ஒரு வழியா. போனேன் பாருங்க, ஒருத்தன் பின்னாடி இருந்து தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான்.
அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுதா, அவன் என்னை செருப்பு திருடன்னு நினச்சிருந்துருக்கா. நான் கோவத்தோட ஏய் இது ஏன் செருப்பு அப்படின்னேன். நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறா. அவன் நம்பவே இல்லைங்க. நான் வேற போயிட்டு வரேனா, நல்ல செருப்பா தேடுற நான் கூட நினச்சிருக்கான். மனம் ஒரு நிமிஷம் இங்கே நிற்காதீங்க. அதை நிப்பாட்டி வைக்கிறது சாதாரணம் இல்லை. இந்த மனம்ங்கிற வார்த்தையை எத்தனையோ பேர் பயன்படுத்தியிருக்காரு. திருவள்ளுவரும் பயன்படுத்துகிறாருங்க. அந்த மனசில் கவலை இவை எப்படி வரும்னா அங்கதான் ஏற்படுமா. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால். ஒருத்தரும் திருப்பியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. புஸ்தகம் வாங்கி வச்சிடணும் கொஞ்சம். ஏன் பப்பாசிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன புஸ்தகங்கள் கொடுங்கய்யா. இப்போ பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இருக்கா புத்தகம் இருக்கா? புத்தகம் இருந்தால் உங்களுக்கு நான் தர்றேம்மா, வாங்கி வச்சுக்கிறேன். மனக்கவலை மாற்றல் அரிது, தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் கவலை மனத்தின்பால் உண்டாகும். திருவள்ளுவன். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி. திருநாவுக்கரசர். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். பாருங்க எப்படி வார்த்தைகள்னு. இந்த மனம் இரக்கம், அன்பு, கோபம், எரிச்சல், ஆத்திரம் எல்லாம் இருக்குங்க. இதை மென்மையாக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு அணி சொல்றாங்க, நல்ல இலக்கியங்களை படிச்சிங்கன்னா மனம் மென்மையாகும். உண்மைதான். நல்ல இலக்கியத்தை படிக்கிறப்ப மனசு நம்மளை அறியாமல் மென்மையாகும். இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு பாட்டு கேட்டால் நம்ம மனசு எப்படி இலகி போகுது. ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தா மனம் எவ்வளோ அமைதி அடையுது. அப்போ கலை நமக்கு மென்மையாக்குகிறது நம்முடைய மனதை என்று பேச ஒரு அணி, இலக்கியம் மென்மையாக்குறது என்று பேச ஒரு அணி. தலைப்பு இப்போ சொல்லிட்டேன். மனித மனத்தை மென்மைப்படுத்துவது என இறுகி போயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது போய் கேட்டால் இங்கே ஒழுங்கா போயிரு சொல்கிறோம். அதை இழக்கணும். சூடு பண்ண இழகுமா? சூடு பண்ண இழகும். அது மட்டும் இல்லை, அது இழகிற மாதிரி பேசினாலும் இழகும். அதான் உண்மை. இதோ 2 அணி வந்திருக்காங்க. தலைப்பு சொல்லிட்டேன். இந்த தலைப்பில் பேச வந்திருக்க பெருமக்களை சொல்றாருன்னா, இலக்கியத்தினால்தான் மனித மனது மென்மடைகிறது என்று பேச இந்த 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், பேராசிரியர், டாக்டர். பலரை டாக்டர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்ற பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். நல்லா தான் கைதட்டினா அப்போ தானே பேசுவார். என்ன நூல் வருது? அது புத்தக கண்காட்சி பாருங்க, அதனால நூல் பறந்து வருது அப்படியே. இருக்கட்டும், உங்கள் பக்கத்தான் வருதா? ஆமாம், இலக்கியம் தானே. ஆமாம். ஏம்மா நீங்கள் விட்ட நூலா? சரி. இந்த அணியில் இவர் சொல்லிட்டேன். அடுத்து பேச இருப்பவர்களை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். பிளாக்ஷிப் என்கின்ற அந்த சேனலுடைய நல்ல தொகுப்பாளராக, பேச்சாளராக, மிகச்சிறப்பாக வளர்ந்து வருகின்ற பேச்சாளர், புதுக்கோட்டையை சேர்ந்த, நமக்காக இன்றைக்கு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற, ஆமாம் உங்களை தான் சொல்ல போகிறேன். காப்பி குடிக்க போகிறீங்களா? அந்த நேரம் பார்த்து காப்பியை குடிச்சுக்கிட்டு சிவநந்தினி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இலக்கியமே மனித மனத்தை மென்மைப்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்காங்க. இருக்கலாம், ஆனால்
ஒரு பாட்டுக்கு நிற்பாங்களா 2 பேரும்? ஒரு பாட்டுக்கு நிற்பாங்களா? குடிங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பல இடங்களில் நான் பார்ப்பேங்க, 1 மணி நேரம் தொண்டை தண்ணி போக பேசுவேன். இங்கே பார்த்தா காப்பி ஆத்தியெல்லாம் குடிப்பார் இவர். ஊதி இப்படி சுற்றி விட்டு, ஆமாம் இருக்கட்டும், வந்துருச்சா, வச்சிருக்கீங்களா, சரி குடிங்க, அப்புறம் நான் என்ன செய்யறது? ஒரு ஐயா நீங்கள் அதுக்குள்ளே குடிச்சிருங்க. இந்த இவங்களை அறிமுகப்படுத்துறேன். கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கலைதான் என்று பேச இருவர் வந்திருக்கிறார்கள். அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர், நல்ல பண்பாளர், பேச்சாளர், ஒரு தனியார் கல்லூரியில் பணிபுரிகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை, ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா கூட ஒரு 10 ரூபாயை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகள் என்று ஏதோ ஒரு வகையில் தந்து உதவுகின்ற நல்ல பேச்சாளர். இப்போ காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பட்டத்திற்காக ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு கைடு யார் தெரியுமா? இந்த இவர் தான். பார்த்தீங்களா, பாரத யுத்தம் மாதிரி தாங்க நடக்குது. துரோணரும் அர்ஜுனன் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சரி, இந்த பெருமைகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அடுத்து வருபவர் யாருன்னு கேட்டால், இப்போ பேச வர்றப்ப அவருக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. மருத்துவர் என்றால் என்ன படிச்சிருக்காரு? எம்பிபிஎஸ். அதே போல் எஃப்ஆர்சிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருத்துவருக்கு அந்த மருத்துவ படிப்பு வேண்டும். அதுபோல் தன்னுடைய கல்லூரி காலங்களிலிருந்து பேராசிரியர் நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிவொளி அவர்கள், அவங்க சத்யசீலன் ஐயா அவர்கள், திருச்சியினுடைய பெருமையாக திகழ்கின்ற சத்யசீலன் அவர்கள், அறிவொளி அவர்கள் போன்ற பெருமக்களிடத்தில், ஏன் மேனாள் அடிகளார் ஐயா பெரியவர் அவர்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களிடத்தில் கூட பேசிய பெருமையுடைய நல்ல பேச்சாளர், அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர், உருமுந்தல் லட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், பேராசிரியர், டாக்டர் நம்முடைய வணக்கத்திற்குரிய விஜயசுந்தரி அவர்கள் இதோ இங்கே வருகிறார்கள். எவ்வளோ தாங்க? 4 பேர் தான். எதாக இருந்தாலும் ஒரு 4 பேர் பேச்சை கேட்கணும். நீங்கள் என் பேச்சை கேட்காட்டாலும் பரவாயில்ல. அந்த 4 பேர் யாருன்னா வேற யாரும் இல்லைங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேர்னா வேற யாரு? அந்த 4 பேருக்கு நன்றினா இந்த 4 பேர் தான். அதனால பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தியாச்சு. என்னைய தொடக்கத்திலேயே அறிமுகம் பண்ணாங்க. ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேங்க. யாரு? ஆமாம், வணக்கத்துக்குரிய நல்ல பேச்சாளர் ஐயா பாண்டியன் ஐயா அவர்கள், அதே போல் நம்முடைய திருமதி மேகலா அவர்கள் அழகாக எங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்துகிறப்ப எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்னா, ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்த மேடம், அப்போ 2000 மாணவர்கள் என்னை அந்த இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி. யாரும் கைதட்டலை, மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துருக்காங்க. இவர் 30 புத்தகம் எழுதியிருக்கிறார், எழுதிட்டு போட்டோம். இவர் 65 பேர் எம்பில் பட்டத்துக்கு தயார் பண்ணியிருக்கார். பெரிய விஷயமெல்லாம் இல்லை. 16 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கார். என்ன இது உலகத்தில் இல்லாததா? இவர் போகாத நாடு இல்லை, நாங்களும் போயிருக்கோம். அப்போ அந்த தொகுப்பாளர் ஒன்று பண்ணாருங்க. என்ன தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர் தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் அப்பா. இப்படி கைதட்டு வந்துச்சு. அதுக்கு மேல பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு அப்பா. கீழே இருந்து ஒரு எந்திரிச்சு கும்பிட்டா, அந்த மகான் நீங்க தானா அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் படிச்சு பேர் வாங்க முடியலங்க,
நடிச்சு தான் பேர் வாங்க வேண்டியிருக்கு. எப்படியோ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. மிக அருமையாக தொகுப்பாளர் என்ன அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் எங்களுக்கெல்லாம் அழகான பொன்னாடி அணிவித்து நம்மை பெருமைப்படுத்திய நம்முடைய ரோபர் கல்லூரியினுடைய செயலர் வணக்கத்திற்குரிய ஜான் அசோக் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்றம் தொடங்கும் போதுங்க தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிறவங்க சொல்லியாச்சு. முக்கியமான ஒன்றை மறந்துட்டேன். எம்புட்டு நேரம் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் பேசுவாங்க? ஏன்னா ஒரு ஊருக்கு போயிருந்தப்ப நான் கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும். அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டாருங்க. இப்படி நீங்கள் கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் தான் வேலை ஏற்றவன், நான் ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்கேன். அதனால் அணித்தலைவர்கள் 10லிருந்து 12 நிமிஷம்யா, அதுக்குள்ளே கூட தின்னு விடுங்க இருக்கட்டா. 10லிருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, இந்த கைதட்டுறப்ப ஒரு தடவை திருப்பி எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்காரவங்க, டிவி எடுக்கிறவங்க, அவங்க நல்லா கைதட்டுறப்ப நல்லா கைதட்டுங்க. ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா கைதட்டுங்க. இது எதுக்குன்னா, பட் நடுவில் பேசுகிறப்ப போடலாம். ஓ, வரிக்கு வரி கைதட்டுருக்காங்க போல் இருக்கு. இவங்க பாட்டுக்கு சோகமாக இருக்கப்ப நேரத்தில் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகும், நல்ல வேலைடா நம்ம போல, பொண்ணு கொலையே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது எங்களை. ஐயா இது வந்து நேரலையா, நாளைக்கு தான். நல்லா அருமையா, நன்றி. போன வாரம் ஒரு ஊரில் கேமராமேன்ட்ட இது நேரலையான்னு கேட்டேன். அவர் ஒன்றும் நேரலையே அப்படின்னாரு. இல்லைங்க லைவான்னு அப்படி கேளுங்க, லைவ் இல்லை ரெக்கார்டிங் தான்னாரு. நல்லா அழகாக சொல்லிட்டார். நாளைக்கு தான் ஒளிப்பதிவு அனுப்புகிறாங்கன்னு. அதனால் நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், உங்கள் கடமை. சரி வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிறீங்கன்னு வைங்க, தப்பே கிடையாது. 2 பேராக போங்க. குபீர்னு போய் என்னை பயமுறுத்தக்கூடாது. அப்படி போகணும்னு நீங்கள் விரும்பினாலும் அறிவியல் முறைப்படி போங்க. அது எப்படி? வெறும் போனை கையில் எடுங்க. அப்படியா அப்படின்னு கேளுங்க. உடனே கூட இருக்க ஆளு நானுமானே அப்படிமா, அவனும் போகணும்னு இருப்பான்ல, அப்படி கூட நீங்கள் போகலாம். இருந்தாலும் கொஞ்சம் இருந்து கேட்போம். இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம்ங்க. ஆனால் இங்கே கேட்ட செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் மரண பரியந்தம் மறக்கக்கூடாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம். அவங்க தான் எல்லா புஸ்தகம் வாங்க போகிறாங்க. அந்தம்மா புஸ்தகத்தையே காணோம். விநாயகராஜ் எங்கிட்டாவது பிடிங்க. பப்பாசிகள்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்களா? ஏதாவது சின்ன புஸ்தகம் இருந்தா கொடுங்க. ஆமாம் அம்மா, அப்புறம் வந்து வாங்கிக்கங்க. இன்னும் நீங்கள் 2-3 கேள்விக்கு பதில் சொன்னீங்கல்ல, தடி இது போல நான் வச்சுக்கலாம் போல் இருக்கு. அற்புதமான புத்தகம். அம்மா வாங்கம்மா, இந்த ஒரு புத்தகம் பின்னாடி வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜெயகாந்தன் புஸ்தகம், கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு. இப்போ நீங்கள் ரெடியாக இருங்க, முடியறதுக்குள்ளே 100 புஸ்தகமாவது நான் கொடுத்துடணும். கோவத்தோடையாவது கைதட்டுங்கய்யா. சரியா? நன்றி. விமென்ஸ் டேவா? அவங்க வேற யாராவது கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? இல்லை. நடுவில் கேட்பேன். நீங்கள் சொன்னீங்களாம்மா? என்ன சொன்னீங்க?
உள்ளத்தில் நல்ல உள்ளமா? ஐயா கேமராமேன் வாங்கய்யா. வாங்க அம்மா, நீங்களும் வந்துருங்கம்மா. வந்துருங்க, 2 புஸ்தகம் தான் இருக்கு, கொடுத்துருவோம். வாங்க வாங்க. அமதுரையா நீங்க? சரி சரிங்க. அங்கே பாருங்க, யார் எடுக்கிறா போட்டா? எடுங்க. நன்றி நன்றிங்க. அம்மா வாங்கம்மா. வாங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. வாழ்த்துக்கள்மா. பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நினைக்க இப்படியே சொல்லிக்கிட்டாரு, அப்படி இல்லை, ஆரம்பிச்சாச்சு. ஒரு சின்ன கிராமத்தில் முன்னாடி 5-6 சின்ன பையன் உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் பக்கத்து பையிட்ட சொல்கிறேன், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பார் பாரு அப்படிங்கிறா. என்னைய மேஜிக் மேன் நினச்சிருந்துருக்கான். அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இதான் இப்போ பேச போகிற விஷயம் என்ன, நல்ல நகைச்சுவைகள் வந்தால் சரிங்க. ஏன் தெரியுமா? அது கிடைக்கல, அதுதான் கிடைக்கல. இப்போ 2 நாளைக்கு முதல்ல ஒரு பேட்டி பார்த்தேங்க. தமிழ் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர்கள் குறைந்து வருகிறார்கள்னு ஒருத்தர் வருத்தத்தோடு பதிவிட்டாருங்க. நகைச்சுவை நடிகர்களே இல்லைங்கிற அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் ஹீரோ ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறது? நகைச்சுவை பாட்டு இல்லை, நகைச்சுவை நடிகர்கள் இல்லை. நகைச்சுவை நடிகர்கள் இல்லைன்னா சிரிப்புக்கு வேற ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. எப்படி சிரிப்பு வரும்? எப்படி வருங்கிறீங்க? என் நண்பர் சொன்னார் 4 நாளைக்கு முதல்ல, செல்லை பார்த்துக்கிட்டே நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பதிலாக எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ அப்புறம் அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாவும் செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு காப்பி போட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது. இன்னைக்கு நான் தினமலர் பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு கம்பெனியில் காஃபி நேரம், எல்லோரும் காஃபி குடிக்க போகிறப்ப கொஞ்சம் பேசிட்டு காஃபி குடிக்கணும்ல, அந்த நேரத்தில் கேன்டீனில் காஃபி கொடுத்தா வந்த ஆள் பூராங்க ஒரு கையில் காப்பி டம்ளர், ஒரு கையில் செல்லு பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு போயிட்டாங்க. இதான் அந்த தலைவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, சேர்மன். பார்த்தவர் என்ன பண்ணாரா, இனிமே இந்த சிங்கிள் டம்ளரில் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக டபரா காஃபி ஆற்றுவோம்ல, அது மாதிரி கும்பகோணம் ஃபில்டர் காப்பிமோம்ல, அது மாதிரி அதில் வைங்க. அதில் என்ன லாபம்னா, செல்லை கீழே வச்சுட்டு காப்பி எடுத்து ஆற்றி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறப்ப, அப்புறம் சுரேஷ் நல்லா இருக்கியா, நீ எங்கே வேலை பார்க்குற? ஏய் ஓன் கூட தான் வேலை பார்க்குறேன். அது வரைக்கும் பார்க்கல. இந்த ஒரு நிமிஷம் அந்த செல்லை நிப்பாட்டுறதுக்கு இந்த காஃபி டபரா உதவுதுன்னா நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிலிருந்து பிரிஞ்சு வரணும். அழகாக சொன்னாங்க மேடம், புத்தகத்தை பரிசலியுங்கள், செல்லிலிருந்து அவர்களை பிரித்தெடுங்கள். அதான் முக்கியம். மனுஷன் திருப்பி ஒரு செல் பிராணி ஆயிடுவானோன்னு பயமாக இருக்கு. அவன் அதிலிருந்து வந்தான், அமீபாலிருந்து வந்தான். இப்போ அதுலேயே போயிடக்கூடாதுங்க. எப்போவாது பாருங்க, எப்பவும் பார்க்காதீங்க. முந்தியெல்லாம் ரூமுக்குள்ளே லைட் எரியுங்க, இப்போ போர்வுக்குள்ளே லைட் எரியுது. திருடங்க அழுகிறாங்க, இவங்க எப்படா தூங்குறது, இவன் எப்போ தூங்குறது, நம்ம எப்போ திருடுறது? பாவங்க திருடங்க வாழ்க்கையில எல்லாம் இப்போ ஏன்னா இவன் தூங்கினா தானே இவன் திருடுவேன். முழிச்சே இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. உடலுக்கு கெடுதிங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச போது ஒரு மறுப்பு வந்தது உலகத்தில். பொழுது சுருங்க போகிறது, மனிதர்கள் இரவானால் தூங்குகிற நேரம் இந்த மின்சார பல்பினால் மாறப்போகிறதுன்னு அன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா. இன்னைக்கு அதே நிலைமை வந்துருச்சு. செல்லு வந்த உடனே இரவு பூரா தூங்காமல் உட்காந்து காலையில் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிளாக், கடிகாரம் மாறுது. அது மாறக்கூடாதுங்க. நம் பட்டிமன்றம் தொடங்கிடுச்சு, இன்னொருக்க சொல்லவே மாட்டேன். இதோ மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா என்று கேட்டு இலக்கியம்தான் என்று பேச நம்முடைய ஐயா பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்க விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. ஒரு திரைப்பட கலைஞராக, ஒரு சின்னத்திரையினுடைய கலைஞராக,
ஒரு பட்டிமண்டப கலைஞராக வெற்றி பெற வேண்டுமானால் இலக்கியங்களை படித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்காக பேருந்து தொடங்கி ஃப்ளைட்டு வரைக்கும் நூல்களை படித்து கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களே, எல்லா இடத்துலையும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். பேருந்து தொடங்கி ஃப்ளைட்டு வரையும். அது என்னுடைய பழக்கம். எத்தனை மணிக்கு படிப்பீங்கன்னு சில பேர் கேட்பாங்க. இல்லவே இல்லை, எத்தனை மணிக்கு வேணாலும் படிப்பேன். அதான் என் படிப்பு. எப்போ வேணாலும் சரி, அது ஒரு சந்தோஷம். ஒரு அருமையான புத்தக திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, பண்பாட்டு மையத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த உலகம் வசிப்பதற்காக மட்டுமல்ல வாசிப்பதற்காகவும் தான் என்பதை நிரூபிப்பதைப் போல கடலே இல்லாத பெரம்பலூரில் கடலாக அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, நூற்கடல் பார்க்கடல் பார்க்கடல் மேல இருக்கு, நூற்கடல் பெரம்பலூர்ல இருக்கு. எனது அணியின் சார்பாகவும் எதிரியின் சார்பாகவும் வாதாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களை உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பை இந்த பட்டிமண்டபத்துக்கு வைத்திருக்கிறார்கள். கலையா இலக்கியமா என்கிற கேள்வி இருக்கிறது. நடுவர்களே, உயர்ந்த ஒரு பண்பட்ட நாகரிக சமூகத்தினுடைய இரண்டு பெரிய அடையாளங்களில் ஒன்று இலக்கியம், இன்னொன்று கலை. அதை மறுக்க முடியாது. ஆனால் மனித மதத்தில் இவை இரண்டில் எது பெரிதும் பண்படுத்துகிறது, மென்மைப்படுத்துகிறது என்பதுதான் கேள்வி. நடுவர்களே, இரண்டும் சிறப்பு தான், நாங்கள் குறை சொல்ல வரல. ஆனால் இரண்டுக்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு இருக்கிறது. கலை என்பது பொழுதுபோக்குவது, இலக்கியம் என்பது சமுதாயத்தை பழுது பார்ப்பது என்பதுதான் பெரிய வித்தியாசம். வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த மேடையிலே ஒரு அருமையான காட்சி ஒன்ன பார்த்தோம். நடுவர்களே, எல்லாருக்குமே பெயர் பொருத்தம் அமைகிறது இல்லை. இந்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அந்த அம்மையாருக்கு பெயர் அவ்வளவு பொருத்தம். மிருணாளினி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? தாமரைகளின் கூட்டம் என்று பொருள். அடே அப்பா, அந்த காட்சியை பார்த்தேன். தாமரையினுடைய மைய பொகுட்டாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்க, சுற்றியுள்ள இதழ்களாக அந்த பெண் குழந்தைகள் நின்று அந்த கேக்கு வெட்டின அருமையான காட்சி இருக்கு இல்லையா? நடுவர் அவர்களே, எனக்கு என்ன தோன்றியது, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று இருந்த சமூகத்தினுடைய மனத்தை பண்படுத்தி மென்மைப்படுத்தி மாவட்ட ஆட்சியராக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியது இலக்கியம் படைத்தவர்களும் இலக்கியம் படித்தவர்களும் தான் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு மிகப்பெரிய சான்று. நடுவர்களே, நம்ம எவ்வளவு பெரிய கலைஞனாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு சூழலில் மனம் வேதனைப்பட்டு அல்லது ஏதாவது ஒரு தோல்வியில் துன்பப்பட்டு நிற்கிற பொழுது அந்த மனதை பண்படுத்தி மென்மைப்படுத்துவதற்கு இலக்கியம்தான் பயன்படும், அவன் கலைஞனாக இருந்தாலும் கூட. நான் ஒரே ஒரு சான்று சொல்லவா? இங்க கூடியிருக்கிறதை விட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 18 அக்ரோனி சேனைகள் அப்படின்னு சொல்ற கூட்டம். தேரை ஓட்டுறது யார் தெரியுங்களா? கடவுளாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா தேரை ஓட்டுகிறார். தேரு மேல நின்றுட்டு இருக்கிறது யாருன்னா, யாரு வில்லுக்கு விஜயன் என்று கொண்டாடுவோமோ அந்த அர்ஜுனன் தேரில் வெற்றி பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய வில் கலைஞனாக இருக்கிற அர்ஜுனனுக்கு எதிர்த்த மாதிரி நிக்கிறாள பார்த்தா மனசுல ஒரு பதட்டம் வருது. ஏன்னா ஏத்த மாதிரி பீஷ்மர் நிக்கிறார், ஏத்த மாதிரி கிருபாச்சாரியார் நிக்கிறார், ஏத்த மாதிரி தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, வாத்தியாரு எல்லாரும் நிக்கிறாங்க எதிர்த்தாப்புல. நடுவர்களே, எதிர்த்த மாதிரி நிக்கிறது ஆசிரியர் நிற்கிறார், உறவுகள் நிற்கிறது. மிகப்பெரிய கலைஞனாக வில்லாற்றலில் வெற்றி பெற்றவனாக இருக்கிற அந்த விஜயன் என்று சொல்லப்படுகிற அர்ஜுனன் இவர்களை வென்று நான் வெற்றி பெற வேண்டுமா என்று வில்லை கீழே போடுகிற அளவுக்கு தளர்ந்து நிற்கிறான். இதல்ல, இவர்களை கொன்று, இவர்களை கொன்று, வென்றுங்கிறத விட கொன்று நான் வெற்றி பெற வேண்டுமா, இந்த வெற்றி எனக்கு அவசியமா என்று தளர்ந்து நிற்கிறான். இவங்க எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிக்கிறது ரொம்ப பெரிய ஆளு தான். ஆனால் அவர் உடனே புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கல.
அவன் மனதை மென்மைப்படுத்தி பண்படுத்தி தர்மத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பகவத்கீதை என்கிற நூலைத்தான் சொன்னாரே தவிர எந்த கலையையும் இங்க பின்பற்றல. நடுவர்களே, வெளியேயும் போர், மனசுக்குள்ளேயும் போர். இந்த போர்க்கள சூழலில் எந்த கலையையும் நிகழ்த்த முடியாது. ஆனால் ஒரு இலக்கியம் சொல்லி மனித மனத்தை மென்மைப்படுத்த முடியும் என்பதற்கு இன்றல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் சாட்சி இருக்கிறது. அதனால கண்ணதாசன் ரொம்ப அழகா பின்னாடி வாங்கிட்டு சொன்னார், புண்ணியம் இவை என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்தான், காண்டீபம் எழுக உன் கைவன்மை எழுக களமெல்லாம் சிவக்க என்று கண்ணதாசன் எழுதினார் இல்லைங்களா? அந்த எழுதிய அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம் தான் அன்று தர்மம் வெல்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால், மனம் பதட்டப்படுகிற சூழலில் கூட மனதை பக்குவப்படுத்துகிற ஆற்றல் இலக்கியங்களுக்குத்தான் உண்டு, கலைகளுக்கு இல்லை. இன்னொரு செய்தி உண்டு, பல சமயங்கள்ல கலை ஒரு போதை, ஆனால் இலக்கியம் சரியான வாழ்வை காட்டுகிற பாதை. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நம்ம சில கலைஞர்கள் மேல ரொம்ப அதிகமான விருப்பம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய போதையாக மாறிடும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றீங்க, நம்ம எல்லாருக்குமே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்தது, யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். சிவாஜி கணேசனுடைய ஒரு அருமையான நடிப்புல வந்த மிகச்சிறந்த ஒரு படம். படத்தை எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அதில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் போய் பார்க்குறாங்க. தேட்டரை விட்டு வெளியில வந்த உடனே ஒரு நிருபர் கேட்கிறார், படம் எப்படி இருந்தது? அவங்க பதில் சொல்றாங்க, படம் ரொம்ப அருமையா இருந்தது, ஆனா எங்க புரட்சி தலைவர் நடிச்சிருந்தா படமே மாறி இருக்கும்னாங்க. இவர் ஆச்சரியமா கேட்டார், அப்படி என்ன நடந்திருக்கும்னார். ஒன்றும் இல்லை, சிவாஜி கணேசன் நடிச்சதுனாலதான் வெள்ளக்காரங்க சிவாஜி கணேசனை தூக்குல போட்டாங்க, எங்க எம்ஜிஆர் நடிச்சிருந்தா வெள்ளக்காரங்களை தூக்குல போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நடுவர்கள், இதுதான் கலையில் இருக்கிற சிக்கல். சில சமயம் அது போதையாக மாறுகிற பொழுது நம் அறிவை மயக்கி தவறான சிந்தனையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய சிக்கல் இருக்கிறது நல்ல படத்துக்கே. இன்னைக்கு நீங்க படத்தை நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு காலகட்டத்தில் ஹீரோ இங்க நிப்பார், ஹீரோயின் இங்க நிப்பாங்க. இந்த அம்மா சுவாமி நாதா அப்படிங்கும், அவர் அன்பே ஆறுயிரேம்பர், நடுவுல ஒரு ஆறு வேற ஓடும். ஆமா, நடுவரவில் கொஞ்சம் காலம் போனோன்னா அந்த ஆறு ஆலமரமா மாறிச்சு. சரி, அந்த அம்மா அத்தான் அப்படிங்கும், இவர் ஆறுயிரேம்பர். இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு ஓடி வந்து மோதி கீழே உருளுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி இது ஒரு எருமை காதல், கழுத காதல் சொல்ற அளவுக்கு இன்றைய திரைப்படங்கள் மாறி இருக்கிறதா இல்லையா? நடுவர்கள், என்ன சிக்கல் இருக்கிறது சொல்ல முடியாது. ரெண்டு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நான் சொன்ன இந்த விஷயம் நீங்க நடிக்கிற படத்தை தவிர மத்த எல்லா படத்துக்கும் பொருந்தும். சரி, ரைட்டு. நடுவர்கள், அப்படி ஏதாவது நடந்தா கூட நீங்க சரி பண்ணிடுவீங்க, ஏன்னா நீங்க இலக்கியம் படிச்சவங்க, அதனால எங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். நடுவர்களை, என்ன சிக்கல், கலையில் இப்பொழுது தற்காலங்கள் அது வணிகமாக மாறிடுச்சு. இலக்கியம் வணிகம் அல்ல. இன்னும் சொல்ல போனா, யாரும் வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நூல் எழுதுறதில்லை. தான் என்ன நினைக்கிறோம் என்பதை சமூகத்துக்கு பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நூல். இப்பங்க ஐயா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹைக்கூ கவிதை புத்தகம் ஒன்று கையில கொடுத்தாரு. இப்போ நீங்க அதை கையில கொடுத்துட்டு வச்சிருந்தீங்க. சரி, அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டேன். அவர் என்ன வேலை செய்யறீங்களா? ஹோட்டல்ல வேலை செய்யறாராம். ஹோட்டல், அவர் ஒன்றும் தமிழ் படித்தவர் இல்லை, எங்களை போன்ற பேராசிரியர் இல்லை. ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இலக்கியம் படைக்கிறார் என்றால் இதுதான் இலக்கியத்தை பண்படுத்துவதற்கான மிக அடிப்படையான காரணம். அவர் எழுதுறாருங்க, வார்த்தைகளற்ற வாக்கியத்தில் முற்றுப்புள்ளி. அவர் எழுதின கவிதைங்கயா, வார்த்தைகளற்ற வாக்கியத்தில் முற்றுப்புள்ளி, புத்தகத்தில் ஈ. என்ன பிரமாதமான கவிதை, அற்புதம். என்ன அப்ப அவரால் அது சாத்தியப்படுகிறதுனா அதுதாங்க மனசை கொண்டு வந்து பண்படுத்தும். இன்னொரு சிக்கல் இருக்குங்க. இப்ப இந்த அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க ஐயா, நீங்களே சொன்னீங்க. ஆமா, பாடுவதற்கு பயிற்சி வேணும், நடனம் ஆடுவதற்கு பயிற்சி வேணும். இதையெல்லாம் பயிற்சியுடையவர்கள் தான் செய்ய முடியுமே தவிர, ஆனால் நூலை வாசிப்பது என்பது
பயிற்சியுடையவர்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்பதல்ல. யாரெல்லாம் படிக்க முடியுமோ அவர்களெல்லாம் படிக்க முடியும். அது எளியவனுக்கானது. இன்னொரு கேள்வி கேட்கலாம், படிக்காதவங்க எப்படி படிப்பாங்க? உன்னை புரிஞ்சுக்குங்க. ஒன்று படிக்கலாம் அல்லது படிக்க சொல்லி கேட்கலாம். கேட்கலாமா? கேட்க முடியாத? இன்னொரு உண்மை சொல்லவா? படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இலக்கியங்களை உள்வாங்கிக்குவாங்க. இங்க நேரில் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். எங்க அப்பத்தா படிக்காதவங்க தான். அவங்க ஒரு கதை அப்பத்தானே யாரும் சொல்லுங்க. அப்பத்தானா அப்பாவோட அம்மா. இந்த பக்கம் சொல்ல மாட்டீங்களோ? அவ்வளவுதான். எங்க செட்டிநாடு பக்கம் அப்பத்தாம்பா. அப்பாவுடைய ஆத்தா அப்பத்தா. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்த கதைங்க. அவங்க ஒன்றும் படிக்காதவங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்ச கதை தான். காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை தான். ஒரு பாட்டி வடை சுடுது, காக்கா வடையை தூக்கிட்டு போகுது. ஒரு நரி வந்து ரொம்ப அழகாக இருக்க, நீ பாட்டு பாடுங்குது. உடனே பாடுது, வடை கீழே விழுந்துருது. இந்த நரி வேகமாக, திருடுறவன் ரொம்ப வேகமாக ஓடுவான்ல, அது மாதிரி இந்த வடையை தூக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடுது, மூச்சு வாங்குது. ஒரு ஆற்றங்கரையில் வச்சுட்டு உள்ளே இருக்க அந்த வடையை தண்ணியை குடிக்க போது வடைய அந்த ஆற்றோட ஓட்டம், நீரோட்டம் இழுத்துட்டு போயிடுது. இப்போ இது கதைங்க. இதுக்கு பின்னாடி இப்போ கதையை மாற்றிருக்கோம். என்ன தெரியுங்களா? அதே பாட்டி, அதே காக்கா வடையை தூக்கிட்டு போகுது, நரி வருது, நீ அழகா இருக்கேன்னு சொல்லுது. அப்போ இது சொல்லுது, நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துவாயின்னு எங்கள் அப்பத்தா சொல்லி கொடுத்துருக்குறான். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற மாட்டேன். வடையை காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு பாடுது, நரி ஏமாந்து போயிடுது அப்படின்னு கதை. நடுவர்களே, இதுக்கு பேர் புத்திசாலி காகம்னு இன்னைக்கு சொல்றாங்க. சரி, நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த காகம் வேணா புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையை மாற்றியவர்கள் அதன் பொருள் புரியாம மாத்துறாங்க. எங்க அப்பா என்ன சொன்ன, படிக்காத எங்க அப்பா என்ன சொன்னா, இங்க இருக்க பாட்டி கிட்ட இருந்து காக்கா வடைய திருடுச்சு, காக்கா கிட்ட இருந்து நரி வடைய பொய் சொல்லி வாங்குச்சு. நீ திருடினாலோ அல்லது பொய் சொல்லி ஒரு பொருளை பெற்றாலோ அது உன்னிடம் நிலையாக இருக்காது, வேறொருவரிடம் போய் சேர்ந்து போகும். உழைப்பு தான் பெரியது என்று படிக்காத எங்க அப்பத்தான் படிச்ச யாரோ ஒருத்தர் சொன்ன கதையை உள்வாங்கி அவள் எனக்கு சொன்ன நீதி இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது. அதனால வள்ளுவன் சொன்னான், கற்றிலன் ஆயினும் கேட்க என்று வள்ளுவன் சொன்னதற்கு காரணம், இலக்கியங்கள் தான் உண்மையிலேயே சமூகத்தை பண்படுத்த முடியும். இன்னொன்று இவங்களோடதுங்க, கலைகள் இருக்கலாம், ஆனால் அதை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது இலக்கியங்கள் தான். நடுவில் இப்ப சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதை அப்படின்னு ஒரு காதை இல்லாமல் போயிருந்தால் அந்த காலத்தில் மாதவி ஆடிய நடனங்கள் எது என்பது இந்த தலைமுறைக்கு தெரியாமலே போயிருக்கும். இன்னும் ஒரு சிக்கல் இருக்குங்க. பெரும்பாலும் கலைகள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, ஆனால் இலக்கியம் மக்களுடைய மனத்தை உயர்த்துவது. இந்த மகிழ்ச்சிப்படுத்துறது என்கிற ஒரே ஒரு நோக்கம் வந்துட்டு என்ன பிரச்சனை வருது தெரியுமா? கலைகள் மலினப்பட்டு போகிற சிக்கல் வரும். நான் ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லவா? கரகாட்டம்னு ஒரு கலை உண்டு இல்ல, ஒரு அருமையான கலை இல்ல, அது சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழர் பண்பாட்டினுடைய மிகப்பெரிய எச்சம். அதுக்கு பேரு குடக்கூத்துன்னு பேரு. திருமாலாடின வடிவம் கரகாட்டம் வந்து திருமாலாடின ஒரு அருமையான கூத்தினுடைய வடிவம். அது குடக்கூத்து, குடம் மேல இருக்கும், ஆடுவாங்க. அது ஒரு அருமையான வடிவம். ஆனா மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கம் என்று ஆனதற்கு பிறகு இன்னைக்கு நடக்க, நான் கரகாட்ட கலைஞர்களை குறை சொல்லல, அவர்களை நான் கொண்டாடுகிறேன். ஆனா என்ன சிக்கல்னா, மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கம் என்று ஆனதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு கரகாட்டம் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்கள்ல நீங்கள் குடும்பங்களோட போய் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? அவர்கள் பேசுவதை உங்களால கேட்க முடியுதா? ஏன் தெரியுமா? அந்த கலை மலினப்பட்டு போயிடுச்சு. அப்ப எங்க சிக்கல் வருகிறது என்றால், மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும் நோக்கம் அல்ல, உயர்த்துவதுதான் நோக்கம் என்று எப்பொழுது வருகிறதோ அதுதான் சிறப்பாக இருக்க முடியும். நடுவில் இப்படி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு உண்மையான, அது கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை கொடுப்பதல்ல நல்லது, மக்களுக்கு எது நல்லது என்பதை கொடுப்பதுதான் சிறந்தது. அதுதான் சிறந்தது. அக்க இலக்கியம்தான் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதல்ல, மக்களை எது உயர்த்தும் என்பதை மிகச் சரியாக கொடுக்கிற வேலையை இலக்கியம் செய்கிறது. இவ்வளவு ஏங்க, கடவுளுக்கே கடைசியில மனசுல குழப்பம் வந்தா, பிரச்சனை வந்தா, தனியா இருக்கிறப்ப சிக்கல் வந்தா என்ன பண்றதுன்னு முடிவெடுத்து திருவாசகத்தினுடைய ஒரு ஏடை எடுத்துக்கொண்டு கைலாயத்திலே அவர் வச்சிருக்கிறாருன்னா, அதனால பெரியவங்க சொன்னாங்க, மனம் கரைத்து மலம் கெடுக்கும்
வாசகத்தில் மாண்டவர்கள் கணம் சடை என்று உருவேத்தி கண்மூடி கதறுவரோ என்று பேசுகிறார்கள் என்றால் நம் மனதை கரைத்து மனதில் இருக்கக்கூடிய பொறாமை, கலையில பொறாமை உண்டு, ஆனா இலக்கியத்தில் இது கிடையாது. பொறாமை போன்றவற்றை நீக்கி நம் மனதை மென்மைப்படுத்தி பண்புடையதாக மாற்றி மனித சமூகத்தை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வேலையை கலையை விட நல்ல படித்தறிந்த நூலால் முடியும் என்பதால் தான் தமிழன் மக்களுடைய மனத்தினுடைய குற்றத்தை நீக்குகிற அந்த நூலுக்கு நூல் என்று பெயர் வைத்தான் என்பதாக சொல்லி, நடுவர்களே, கலையை கொண்டாடுவோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மனதை பண்படுத்துகிற இலக்கியங்களை வாசித்து ஒரு சமூகம் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்கிற செய்தியையும் சொல்லி, நடுவர் அவர்கள் எந்த நேரமும் நூலோடு இருப்பார்கள். இதை தொடங்குறப்போ ஒரு குறிப்பு வேற கொடுத்தாங்க. ஒரு நூலை எங்க கையில எடுத்து கொடுத்து, அதுவும் எங்க பக்கமே வருது பாருங்க, ஒரு நூலை கையில் எடுத்து கொடுத்து இந்த பிரபஞ்சம் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நடுவர் அவர்களை வேண்டி இருக்கிறது என்பதாக சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொன்னாரு. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட இலக்கியம் கீதை, கலை கலை போதை, ஆனால் அது கீதை. அவர் நினைச்சிருந்தா புல்லாங்குழல் வாசிக்கலாம், அவர் ஆடாத ஆட்டம் இல்லை. ஆனா அங்க அவர் இலக்கியத்தை தான் கையில் எடுத்தார். அர்ஜுனா, கடமையை செய், பலனை எதிர்பாராத. அந்த வாக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தர்மனுக்கு சொல்லல, பீமனுக்கு சொல்லல, அர்ஜுனனுக்கு சொல்றார். யாரு கேட்பான்னு தெரியும். நீங்க எல்லாத்தையும் போய் எல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை. அழகா பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கைதட்டை நீங்க எல்லாம் கொடுத்துட்டு, இதோ கலை என்கின்ற ஒன்றுக்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள், ஐயா உங்க வாத்தியாரை எடுத்து பேசணும், சரியா? மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் சமீபத்திலே லண்டன் சென்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, நன்றி. இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா. ஐயா, அந்த உலகமே ஒரு கலை அம்சம் தான் ஐயா. இப்ப அவர் பேசுனது கூட அவருடைய முகமே ரொம்ப கலையா இருந்து, ஐயோ நல்ல அழகா இருந்தார், ரொம்ப அழகு. கலையை எடுத்திருக்கேன் ஐயா. சிரிப்பு ஒரு கலை, சிரிக்க வைப்பது ஒரு கலை. அது உங்களுக்கு கைவந்த கலை. ஐயா, நீங்க நிறைய இலக்கியம் படிக்கலாம், எவ்வளவோ இலக்கியம் படிச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது கலைமாமணி விருது. அப்படி கலைமாமணி விருது, சரிதான ஐயா? அதனால இப்ப இலக்கியத்துக்கு நாங்கெல்லாம் எதிராளி கிடையாது, படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா அவரே அதுக்கு ஒன்று சொன்னாரு, இலக்கியம் யாருக்கு? படித்தவங்களுக்கு, கல்வி கற்றவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் கல்லாத பாமரனுக்கு எதுதான் தேவை அப்படின்னா கலை தான் தேவை. அவ்வளவுதான் ஐயா. ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட ஒரு புத்தகத்தை நீங்க கொடுங்க, நம்ம மேலேயே வீசி எறியும். ஆனா அதே குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க, அது அழகா கையில வச்சு விளையாடும், சிரிக்கும், என்ன வேணாலும் செய்யும். இதுதான் கலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவங்க சொன்னாங்கல்ல, இலக்கியம் அப்படின்னாங்கல்ல, ஒரு காலத்துல பக்தி இலக்கியத்தினுடைய அத்தனை செய்திகளையும் எதன் மூலமாக கிராமத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னா தெருக்கூத்து மூலமாக கொடுக்கப்பட்டது, நாடகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. நீங்க சொன்ன கீதையினுடைய விஷயத்தை கூட கர்ணன் படத்துல கண்ணதாசன் எழுதிதான் மக்களுக்கு அத்தனை பேருக்கு அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது கலை மூலமாகத்தான் வெளியில கொண்டு வரப்பட்டது. அதான். அதனால எங்களை நீங்க ரொம்ப கோபமெல்லாம் பார்க்க கூடாது ஐயா. கடவுளே கலையினுடைய அம்சம் ஐயா, இசையின் அம்சம்.
கிருஷ்ண பரமாத்மா கையில என்ன இருக்கு? புல்லாங்குழல் இருக்கு. அப்படித்தானா? மாடு மேய்து காலையில கொண்டு விட்டு போயிடுறாரு. மாலையில வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கெங்க இருந்து அது மேய்ந்து கொண்டிருக்கிறதோ அவருடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டு அந்த இசைக்கு மயங்கி மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் கட்டுப்பட்டு வருகிறது. அப்படின்னா இசைக்கு தான் அது உண்டு, கலைக்கு தான் அது உண்டு, அதுக்கு தான் அது சிறப்பு. ஐயா ஒண்ணு இல்லையா, இப்ப பாருங்களேன், இப்ப நடிப்பு கலை அப்படின்னு ஒண்ணு அற்புதமான ஒரு விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. இப்போ சென்னையில அன்னை இல்லத்திலிருந்து சிவாஜியா வருவார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா சிவபெருமான ஆகிடுவார். அவருடைய நடிப்பை பற்றி அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகா ஒன்று சொல்வார். எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படிம்பார். நடிப்பு அப்படின்னா அவ்வளவு சிறப்பு. அவர் ஒரு ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வர்றார். ஒப்பனை கலைஞர்கள் இப்ப மேக்கப் சொல்றோம் இல்லையா, இந்த ஒப்பனை கலைஞர்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றார், மாநாட்டு நிகழ்ச்சி. அவர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னார். என்ன ஒப்பனை கலைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒண்ணு இல்ல, திருவருள் சொல்வன் அப்படின்னு ஒரு சினிமா வந்திருக்கும், நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுல அப்பர் பெருமானாக நடிச்சிருப்பார். அது மேக்கப் என்ன மேக்கப்பா அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இப்பெல்லாம் மேக்கப்புக்கு நிறைய செலவாகுது. அன்னைக்கு சோறு இருக்கு இல்லையா, சோத்து பசை தான் அது. அந்த அளவுக்கு அவரை அப்பர் பெருமானாக மாற்றி காட்டியது மிகச்சிறந்த ஒப்பனை கலை. இன்னைக்கு கூட கிளவிய குமரி ஆக்கிரலாம், குமரிய கிளவி ஆக்கிரலாம். என்ன அன்னைக்கு மழை பெய்யாம இருக்கணும். ஓ ஆமா ஐயா, என்ன ஒப்பனை கலைங்கிறது சாமானிய வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்துருச்சு. 3 மணி நேரம் தாங்கும். என்ன ஐயா, சில கல்யாண வீடுகள் எல்லாம் மணப்பெண்ணுக்கெல்லாம் மேக்கப் பார்த்துருப்போம் நம்ம. கிட்டத்தட்ட குறைஞ்சது 30,000 ரூபாய் ஆகும். பொண்ணுக்கு அம்மாவுக்கு 60,000 ரூபாய் ஆகும். அதுக்கு வயதாயிட்டுலங்கய்யா, பொண்ணோட பாட்டிக்கு 1,20,000 ரூபாய் ஆகும். அப்பா சில நேரங்கள்ல சில இது இந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். ஒப்பனைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குய்யா. ஒன்றும் இல்லையா, நடிப்பு கலைக்கு ஈடு இணையாக சொல்ல முடியும். இன்னொன்று பாருங்களேன் ஐயா, மனிதர்கள் தான் இதுக்கு மயங்குகிறார்கள் அப்படிலாம் இல்லையா. இசைக்கு ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் இலக்கியத்தில் உள்ள தகவலே வருது பாருங்களேன். ஆரலை கல்வர் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல அதாவது அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ஐயா, பணம் மட்டும் வழியில போகக்கூடியவங்கள்ட்ட, வழிபோக்கர்கள்ட்ட பணமும் பொருளும் வாங்கக்கூடியவங்க இல்ல, பறிக்கிறவங்க வழிபறி பண்ணக்கூடியவங்க இல்ல. பொருளையை எடுத்துட்டு வாளால வெட்டி கொன்னுருவாங்க. அப்படிப்பட்ட கொலகார ஆட்கள் தான் அவங்க, அந்த ஆரலை கல்வர் அப்படிங்கக்கூடியவங்க. அவங்க வெட்டி போட்டு அந்த உயிர் கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய மனதை மாற்றுறது தெரியுமா, பாலை நிலத்தினுடைய அந்த பண்ணை பொருணர்கள் பாடுகிற பொழுது அவர்கள் கையில் இருந்த ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி. மனம் கொடூரமான கோப குணத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் கலைக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்னும் இல்ல, ஊவை சாமிநாத ஐயருடைய குருநாதருடைய வாத்தியாருக்கு பேர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த காலத்துல யாராவது புத்தகம் எழுதினாங்க அப்படின்னா அவர்கிட்ட சிறப்பு பாயிரம் வாங்குறதுக்காக போவாங்க, அணிந்துரை பெறுவதற்காக பல பேர் போயிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு கொடுப்பாரு, பல பேருக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி. இவர் மிகச்சிறந்த சிவபக்தர், சங்கீத வித்வானும் கூட, மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நந்தன் சரித்தன கீர்த்தனைகள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்துக்கு அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சிறப்பு பாயிரம் அணிந்துரை பெறுவதற்காக போறார். அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. முடியாது ஐயா, அவருக்கு பாட்டு பிடிக்காது. அவர் வந்துடுறார். இப்படி சில நாட்கள் போயிட்டு திரும்ப வந்தார். ஒரு நாள் வந்தார், பார்த்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். சரி, தூக்கத்தில் நம்ம அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த நந்தன் கீர்த்தனை இருக்கு பாருங்க, அதை பாடிக்கிட்டே இருந்திருக்கிறார். பாடிக்கிட்டு இருந்தவர் உள்ள இருக்கிறவர், அவர் தூங்கிட்டு இருக்க அவரை கேட்டு அவருடைய மனதை மாற்றி முழுமையாக அந்த நந்தன் கீர்த்தனைகளை இவரை பாட வைத்து சொன்னாரா, இதற்கா நான் சிறப்பு பாயிரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதற்கு சிறப்பு பாயிரம் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மனதை கூட மாற்றியது கலை, இசைக்கலை.
கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி மாறும் எங்கக்கூடிய வார்த்தை. கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் போதும் களி மாறும் எங்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனம் மயங்கி அணிந்துரை கொடுப்பதற்கு மனசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கலையினுடைய சிறப்பே அதுதான். ஒண்ணும் இல்லையா, கன்னியாகுமரிக்கு இப்போ உலகம் முழுக்க இருந்து எங்க நிறைய இடங்கள்ல இருந்து வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, உலகம் முழுக்க இருந்து மக்கள்லாம் வர்றாங்க. இப்போ கூட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க ஐயா. அங்க 133 அடியில ஐயன் வள்ளுவனுக்கு கடலுக்குள்ள அற்புதமான ஒரு சிலை செதுக்கப்பட்ட அழகா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சிற்பக்கலை. அங்க இருந்து போட்ல எங்க வரலாம் அப்படின்னு சொன்னா விவேகானந்த பாறைக்கு வந்துடலாம். ஐயா, அந்த நீங்க வந்திருப்பீங்க, அந்த விவேகானந்த பாறைக்கு உள்ள போயிட்டு வந்தவங்க எவ்வளவு கொடூரமான மனநிலையில போனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில போனாலும் சரி, அந்த அறைக்குள்ள போயிட்டு வந்த உடனே ஐயா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனம் மாறும். கண்டிப்பாக மனம் மாறும், கோபம் மாறும், நம்மளை அறியாமலே ஒரு மாற்றம் வரும், ஞான மார்க்கத்துக்குள்ள நுழைவது போல ஒரு உணர்வு நமக்கு வரும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கட்டட அமைப்பு. இது போனவங்களுக்கு தெரியும். இன்னொரு சிறப்பு சொல்றேன் கேட்டுக்குங்க. அங்கே இப்ப காந்தி மகான் காந்தி ஐயா 2 நாடகம் பார்த்தாரு ஐயா. வாழ்நாள் முழுவதும் போய் பேசவே இல்லை, அம்மாவினுடைய சத்தியத்துக்கு அவர் மீறி நடந்ததும் இல்லை. மது மாது மாமிசம் இவனுடைய வாழ்நாளில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயிட்ட சத்தியம் வாங்கினார். கடைசி வரைக்கும் அதை செய்தார். ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தார், சரவணன் கதை நாடகத்தை பார்த்தார். அந்த காந்தி மகானுடைய மண்டபம் அங்க இருக்கு ஐயா. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா, அக்டோபர் 2 மட்டும் அவர் பிறந்த நாள் அன்று அவருடைய சிலை இருக்கு இல்லையா, சிலைக்கு மேல பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துவாரம் போட்டிருக்காங்க. அந்த அக்டோபர் 2 மட்டும்தான் அந்த துவாரத்து வழியாக சூரிய ஒளி அவருடைய அந்த சிலையில அந்த தலையில படும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்களேன். அதாவது இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த அளவு, அதனாலதான் ஏன் திரைக்கவிஞன் கூட பாடல்கள்ல சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு படம், ஒரு காட்சி ஒண்ணு இல்லையா, 1000 சொற்களால் செய்ய முடியாத விஷயத்தை, 1000 சொற்களால் செய்ய முடியாத விஷயத்தை ஒரு படம் நமக்கு செய்து காட்டும். ஒண்ணு இல்லைங்க ஐயா, சொல்லிடுறேன். பிறப்புல இருந்து வாழ்க்கையில முதல்ல தொட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா நம்முடைய தாயார் தாலாட்டு பாடுறாங்க. அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதி வரை நமக்கு கூடவே வர்றது கலைதான் வரும். கலைதான், அது இல்லாம முடியாது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. பெருங்கதை நம்ம படிச்சிருப்போம். அதுல உதயணன் மதம் பிடிச்ச யானை ஐயா, மதம் பிடிச்ச யானை அடங்காம இருக்கு. அந்த யானையை வீணை வாஸ்தே அடக்குனான் அப்படின்னு சொன்னா அது கலையினுடைய மிகப்பெரிய சாராம்சம். அந்த நாய் அந்த யானை கடைசியில் என்ன பண்ணுது பாருங்க, உதயணன் என்னெல்லாம் செய்தாரோ என்னெல்லாம் சொல்றாரோ அத்தனையும் செய்து காட்டுகிறது. செய்து அதுக்கு அடிமை வேலை செய்த மாதிரி ஒரு குரு குருவுக்கு சீடன் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி பணிந்து பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய வீணை வாசிப்பு இருந்திருக்கு அப்படின்னா இசைக்கு அது மயங்கி இருக்கிறது. அப்போ ஒன்னே சொல்லி முடிச்சிடற ஐயா, இந்த சிற்பம் ஓவியம் இந்த 2 கலை இருக்கு இல்லையா, இந்த 2 கலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா ஐயா, ஒரு பாறை, இந்த பாறையில் தேவையில்லாததை எல்லாம் அகற்றினால் அது சிற்பம். பாறையில் தேவையில்லாததை எல்லாம் அகற்றினால் அது சிற்பம். ஓவியத்தில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்தால், வண்ணங்களை சேர்த்தால் அது ஓவியம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய குணம் எதையெல்லாம் மாற்ற வேண்டுமோ, பாறையில் சேர்க்குவது மாதிரி எதையெல்லாம் மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் மாற்றினால் சிற்பம் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்தால் மிகச்சிறந்த ஓவியமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அதனால் இலக்கியத்தை குறை சொல்லவில்லை. மனித மனத்தை, அதை இசையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், திரைக்காட்சியாக இருக்கலாம், அத்தனையும் சிறப்பு ஒரு பாடலுக்கும் ஒரு இலக்கியத்தை தவிரக்கும் கலை அம்சத்துக்கு தான் இருக்கும் என்று சொல்லி உலகமே நாடக மேடை, உலகமே கலை அம்சமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமை